சேர்ந்து எப்படிங்க படத்தை முடிப்பாங்க, கண்டிப்பா சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. பட் அதை தாண்டி ஐ ஹவ் காட் ஒரு டைரக்டர் இல்லை, ஐ ஹவ் காட் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமா நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கின் கிடைச்சிருக்கு. இது நான் ஒரு மனிதனா நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு ஐ ஹவ் நாட் இங்க இருக்க மேடையில் உட்காந்து இருக்கிற இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து இட் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபேமிலி. நான் எது வேணாலும் ஓப்பனாக பேசுவேன், எது வேணாலும் வந்து அவங்களும் நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடுவான். அந்த வகையில் எனக்கு மிஷ்கின் சாரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் ஆக்சுவலி ஷோயிங் மீ. என்னை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டணும்ன்ட்டு ராவு பகலமாக உட்காந்து அவர் யோசித்து டிசைன் பண்ணி, முக்கியமாக இந்த சண்டை காட்சிகள், என்னோட கெரியர் பெஸ்ட் சண்டை காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெறும். துப்பறிவாளன் திரைப்படத்தில் முக்கியமாக அந்த ஒரு 7 வியட்நாமீஸ் ஃபைட்டர்ஸோட ஒரு ஃபைட் இருந்தது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் நான் சொல்லுவேன். ஹி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். திஸ் பாய் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். அண்ட் கார்த்திக் வந்து ஐ ஷுட் தேங்க் ஹிம். கார்த்திக் அகெயின் திஸ் கிரெடிட் வில் கோ டு யூ. வென் யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த படம் சூப்பராக இருக்குது, இந்த படம் வந்து நல்லா காட்டியிருக்கீங்க விஷால் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து the credit goes to Karthik. And this team is ஒரு பேய் பிடிச்ச டீம் மாதிரி. இந்த அருண் எடிட்டர் ஆகட்டும், the entire team is like it's a brilliant show of teamwork. நான் துப்பறிவாளன் படத்தில் வந்து ஓகே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி முதல் விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னா, உண்மையிலே அவருக்கு பவர் இருக்கு. எதுக்குடா இவர் சும்மா எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காருன்ட்டு நான் செக் பண்ணேன். உண்மையிலே அவருக்கு பவர் இருக்கு. நான் அவருக்கு ஸ்டைலுக்காக தான் போட்டிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் பண்றாருன்னு நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அதுதான். ரெண்டாவது படப்பிடிப்புல வந்து இந்த பிரசன்னா இங்க இல்லை. அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க்கிங் வித் கார்ஜியஸ் லேடி சிம்ரன். எங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து நான் பிரசன்னா சிம்ரனோட ஒரு காட்சி, ஒரு அன்னைக்கு படப்பிடிப்பு நடிக்கும் போதெல்லாம் பின்னாடின்னு சொன்னேன், டேய் சிம்ரன்ரா அப்படின்வா. இருறா ஒரு நிமிஷம் இருறா, தெரியும்டா. டேய் இல்லடா சிம்ரன்ரா, கை கொடுக்கணும்டா சிம்ரனுக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து we are really honored to tell you that we are your biggest fans. ஸோ எங்களுக்கு வந்து நெவர் அதாவது மறக்க முடியாத ஒரு நாள்னா, ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் வந்து உங்கள் படங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் ரசிச்சிருக்கோம் அண்ட் தியேட்டரில் வந்து விசில் அடிச்சிருக்கோம். ஸோ எனக்கும் பிரசன்னாவுக்கு வந்து நேரில் வந்து சிம்ரனோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு திரு மிஷ்கின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். காமராஜராக இருக்க சொன்னாங்க. சத்தியமாக நேர்மையாக இருப்பேன், பட் எனக்கும் கல்யாணம் ஆகணும். ஏன்னா இந்த தகவல் வந்து வெளில போச்சுன்னா அப்புறம் இல்லை. ஆமாம், அப்பா ஒரு பக்கம் தேடி வருவார், லக்ஷ்மிகரமான நிறைய பேர்ல ஒருத்தர் அவங்க வந்து கோச்சிப்பாங்க.